நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 6/32 பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 6/32 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கோபுர உச்சியின் மீது 5 மீட்டர் உயரமுள்ள கம்பம் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியிலிருந்து கம்பத்தின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும், கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஏ என்ற புள்ளியை 45 டிகிரி இறக்க கோணத்திலும் பார்த்தால் கோபுரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்குலையும் பாருங்கள், ஏற்ற கோணமும் கொடுத்துருக்காங்க, இறக்க கோணமும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ போடலாமா? தீர்வு ஃபர்ஸ்ட் டயக்ராம் போடணுமா? என்ன கொடுத்துருக்காங்க? கோபுர உச்சியின் மீது 5 மீட்டர் உயரமுள்ள கம்பம் ஒன்று பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்கா. இப்போ கோபுரம் ஒன்று இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு கோபுரம் எடுத்துக்கிறோன்னு வைங்க. இது மேலே ஒரு கம்பம் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒரு கம்பம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கோபுரத்துக்கு பேர் என்னன்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா பிசி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து சிடி. ஓகேவா? கம்பம் ஒன்று பொருத்தி வச்சுருக்காங்க. இப்போது அந்த கோபுர உச்சியின் மீது எத்தனை மீட்டர் உயரமுள்ள கம்பம்? கம்பத்தோட மீட்டர் உயரம் 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. தரையில் உள்ள ஏ என்ற புள்ளியிலிருந்து கம்பத்தின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணம். தரையில் ஒரு புள்ளி இருக்குது, அது ஏ. இங்கே தரைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு புள்ளி ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட உச்சியை, இந்த கம்பத்தோட உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணம். ஸோ இங்கிருந்து இதுக்கு 60 டிகிரி ஏற்ற கோணம். கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஏ என்ற புள்ளியை 45 டிகிரி இறக்க கோணம். இந்த கோபுரம் இருக்கு இல்லையா, இதோட உச்சியிலிருந்து ஏ என்ற புள்ளிக்கு 45 டிகிரி இறக்க கோணம். அப்போ இறக்க கோணம்னாலே நம்ம இங்கே எக்ஸுங்கிற ஒரு லைன் ஒன்று வேணுமா, இணைக்கோடு இருக்கணும். அப்போ தான் இருசம வெட்டும் போது ஒன்றுவிட்ட கோணங்கள் உருவாகும். அப்போது இங்கே இருக்கிற எக்ஸுங்கிற ஒரு கோடு எடுத்துக்கும் போது இதோட உச்சியை 45 டிகிரி இறக்க கோணம். இப்போ இதை வந்து ஓகேவா, இதோட உச்சியை இங்கிருந்து பார்க்கும்போது எத்தனையாமா 45 டிகிரி இறக்க கோணம். இப்போ ஒன்று விட்ட கோணங்கள் இசட் வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன்னா இசட் வடிவம்ங்கிறப்போ இங்கேயுமே எத்தனை தான்? 45 டிகிரி தான். இறக்க கோணத்திலும் பார்த்தால் கோபுரத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிசியோட டிஸ்டன்ஸ், இதோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த வேல்யூ செங்கோண முக்கோணம் இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகுதா, இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்தோம் அப்படின்னா இதுவும் கண்டுபிடிக்கணும், இதுவும் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே ஒய்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட டிஸ்டன்ஸை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுவோமா? எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? எல்லா கணக்குமே ஒரே ஆர்டரில் தான் எழுதிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு உயரம் எழுதுவோம், ரெண்டாவது இடைப்பட்ட தொலைவு சொல்லுவோம், அடுத்து கோணம் சொல்லுவோம், அடுத்து நம்ம போட்ட டயக்ராமில் ஒரு செவ்வகம் ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு சைடு ஈக்குவல்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த 4 லைன் தான் எப்போவுமே எல்லா கணக்கும் ஒரே மாதிரி தான் எழுதிட்டுருக்கோம். அப்போ தான் நீங்கள் எழுதும்போது மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு உயரம் சொல்லுவோமா? உயரம் என்னெல்லாம் உயரம் இருக்கும் பாருங்கள். கோபுரத்தோட உயரம் இருக்குது, கம்பத்தோட உயரம் இருக்கா. ஃபஸ்ட்டு கோபுரத்தின் உயரம் சொல்லிடலாம். கோபுரத்தின் உயரம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? பிசி. பிசி என்க. எல்லா கணக்குமே நான் டயக்ராம் வந்து ரஃபாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு நீட்டாக போடுங்க. ஓகேவா? இப்போது கோபுரத்தின் உயரம் பிசின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த பிசிக்கு ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர். ஓகேவா? அடுத்து கம்பத்தின் உயரம். கம்பத்தின் உயரம் சிடி. சிடி ஈக்குவல் டு 5 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ உயரம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லுவோம்? இடைப்பட்ட தொலைவு. இடைப்பட்ட தொலைவுனா உற்று நோக்கும் புள்ளி இங்கேருந்து தான் பார்க்குறாங்க. இந்த புள்ளிக்கும் கோபுரத்தின் அடிக்கும் உற்று நோக்கும் புள்ளிக்கும், புள்ளிங்கிறது ஏ, இடைப்பட்ட தொலைவு ஏபியா, ஏபி
என்க இங்கே ஏபிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து இடைப்பட்ட தொலைவு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லுவோம்? கோணம் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்களா? ஏற்ற கோணம் எது? இங்கே 60 டிகிரி, அதாவது பிஏடி. கோணம் பிஏடி ஈக்குவல் டு 60 டிகிரி மற்றும் இறக்க கோணம். இறக்க கோணம் பாருங்கள், எக்ஸ்சிஏங்கிற கோணமும் சிஏபிங்கிற கோணமும், அதாவது ஒன்றுவிட்ட கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போது கோணம் எக்ஸ்ஏசி ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னா கோணம் சிஏபி 45 டிகிரி தான். ஓகேவா? இப்போ கோணங்கள் சொல்லியாச்சு. இதில் நம்மளுக்கு எந்த செவ்வகமும் இல்லை, அதனால் அந்த 4th பாயிண்ட் நம்ம எழுதலை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? செங்கோண முக்கோணம் எடுத்து எழுதணுமா? செங்கோண முக்கோணம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணம் எடுக்கலாம்? 2 செங்கோணம் இருக்குது. இந்த சின்ன செங்கோண முக்கோணம் ஒன்று, பெரிய செங்கோண முக்கோணம் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம சின்னதே எடுத்துக்கலாம். ஏன்னா பெருசு எடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு மொத்தமாக எடுக்கும்போது 2 பாட்டாக பிரித்து எடுக்கணும், எக்ஸ் 5ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சின்னதை எடுத்துக்கிறோம். சின்ன செங்கோண முக்கோணத்துக்கு பேர் என்ன? செங்கோண முக்கோணம் சி ஏபிசி. ஓகேவா? இப்படி எடுத்துக்கலாம். ஏபிசியில் செங்கோண முக்கோணம். இங்கே வந்து பிக்கு தான் செங்கோணம், அதனால் பி தான் நடுவில் வரும். ஸோ ஏபிசியில் கோணம் எதுக்கு? ஏக்கு. அப்போ ஏ தான் நடுவில் வரணும். அப்போ எப்படி எடுக்கலாம்? பிஏசின்னு எடுக்கலாமா? கோணம் பிஏசி ஈக்குவல் டு எத்தனை? 45 டிகிரி. ஓகேவா? அதாவது இந்த முக்கோணத்துக்கு இங்கே 45 மட்டும்தான். ஸோ இதை பிஏசின்னு எடுக்கலாம், சிஏபின்னு எடுக்கலாம். அதாவது நம்மளுக்கு கோணம் இருக்கிறது நடுவில் இருக்கணும், ஏ நடுவில் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு என்ன டீட்டா? இங்கே எதிர்பக்கம், இங்கே அடுத்துள்ள பக்கம் தான். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே என்ன? பிசி. அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏபி. பிசிக்கு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏபிக்கு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ tan 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன? 1 ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்ன்னு வருதா? அப்போ ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னா 1 இன்ட்டு ஒய்ன்னு வருமா? இப்போ என்ன நம்மளுக்கு வருது? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வருதா? இதை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம். அடுத்த முக்கோணம் என்ன? பெரிய முக்கோணம், அதாவது ஏபிடி. செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் எவ்வளோ? 60 டிகிரி ஏற்ற கோணம். ஓகேவா? எழுதலாம் பாருங்க. செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் இருக்கிறது ஏக்கு தான். அப்போ ஏ தான் நடுவில் வரணும். பிஏடி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 60 டிகிரி. ஓகேவா? இங்கேயும் என்ன தீட்டா தான்? tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டாக்கு பதிலாக டேனுக்கு எத்தனை டிகிரி? tan 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே எவ்வளோ? அதே ஏபி தான். சரி, எதிர்பக்கம்ங்கிறது பிடி. இங்கே பாருங்கள், எதிர்பக்கம் பிடி. அதை எப்படி பிரித்து எடுத்துக்கலாம்? பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? எதிர்பக்கம்ங்கிறது பிடி, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏபி. இந்த பிடிங்கிறது எப்படி எடுத்துக்கலான்னு சொன்னால் பிசி ப்ளஸ் சிடி ரெண்டாக இருக்கனால ரெண்டாக பிரித்து எடுத்துருக்கோம். அடுத்து ஏபி. இப்போ இங்கே tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? tan 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ √3 ஈக்குவல் டு இங்கே பிசிக்கு என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? பிசிங்கிறது எக்ஸு ப்ளஸ் அந்த சிடியோடது அந்த கம்பத்தின் உயரம் 5 மீட்டர் டிவைடட் பை ஏபியோட டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது இங்கே பெருக்கணும் அப்படின்னா √3y, ஒய் இங்கே வந்துச்சுன்னா √3yன்னு வரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5ங்கிறது அப்படியே இருக்கா? இப்போ இதில் நம்ம அதாவது ஃபஸ்ட்டு 1லிருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 நம்ம என்னென்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துச்சா? அப்போ இங்கே ஒய்ங்கிறதுக்கும் எக்ஸுன்னே போடலாமா? அப்போ என்னென்னு மாறும்? √3, இங்கே ஒய்ங்கிறது எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு வருமா? இப்போ எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா √3x, இங்கே ப்ளஸில் இருக்கிற எக்ஸ் இந்த சைடு வரும்போது -xன்னு ஆகும், ஈக்குவல் டு 5. இப்போது இந்த ரெண்டுலேயுமே எக்ஸ் பொதுவாக இருக்கனால நான் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா
இங்கே என்னென்னு வரும் √3 மைனஸ் இங்கே எக்ஸ் வெளியே வந்துட்டனால இங்கே 1 மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸை மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. அப்போ இது இங்கே வரும்போது வகுத்தலில் வருமா? அப்போ 5க்கு கீழே வகுத்தலில் வரும். என்னென்னு வரும் √3 மைனஸ் 1ங்கிறது வகுத்தலில் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து கீழே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் வகுக்க முடியாது. எப்போவுமே கீழே √3 வந்துச்சு அப்படின்னா மேலே கீழே √3 பெருக்குவோம். ஆனால் இங்கே √3 மைனஸ் 1 இருக்குது. அப்போ இந்த டேமோட அப்படியே ஆப்போசிட்டில், அதாவது √3 மைனஸ் 1ங்கிறதுக்கு √3 ப்ளஸ் 1 மேலேயும் கீழேயும் பெருக்கிறோம். ஓகேவா? √3 ப்ளஸ் 1 √3 ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ மேலே கீழேயும் பெருக்கிறோம், அதனால் எந்த வேல்யூவும் மாறாது. இப்போ இந்த ரெண்டுலேயும் பாருங்கள், மேலே வந்து 5 × √3 ப்ளஸ் 1ன்னு வந்துடும். கீழே பாருங்கள், கீழே a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதோட ஃபார்முலா என்ன? a² மைனஸ் b². ஏங்கிறது √3, பிங்கிறது 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ a² மைனஸ் b². 3 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் b²னா 1 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பண்ணோம் அப்படின்னா 5 × √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை √3 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா √3 × √3 √3 × √3 என்னென்னு வரும் 3. 3 மைனஸ் இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ என்ன ஆன்சர்? 5 √3 ப்ளஸ் 1 டிவைடட் பை 3 மைனஸ் 1 2ன்னு வருதா? இப்போ இதில் √3ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதுங்க. இப்போ 5 × √3ஓட வேல்யூ 1.732 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ஈக்குவல் டு 5 × இந்த 1 இது கூட கூட்டினோம் அப்படின்னா என்னென்னு வரும் 2.732ன்னு வரும் டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணுமா? இப்போ பெருக்கலாம் பாருங்கள், புள்ளியை மறந்துட்டு பெருக்குங்க. ஓகேவா? மறந்துட்டு பெருக்கணும் அப்படின்னா I2 10, 10க்கு 0 மிச்சம் 1, I3 15, 15 1 16 மிச்சம் 1, I7 35, 35 1 36 மீதி 3 இருக்கும். அடுத்து I2 10, 10 3 13 டிவைடட் பை 2. இப்போ புள்ளி பாருங்கள், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே வருமா 13.660ன்னு வருது. இப்போ இதே என்ன பண்ணணும்? வகுக்கணுமா? 2ஆல் வகுக்கணும். இதில் பெருக்கும்போது தான் புள்ளியை விட்டுட்டு பெருக்குவோம், அப்புறம் கடைசியில் ஆட் பண்ணிக்குவோம். ஆனால் வகுக்கும்போது புள்ளியோடு தான் வகுக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வகுக்கலாம் பாருங்கள், நான் இங்கே போடுற சைடில் 13.660 எதால் வகுக்கணும்? 2வது வாய்ப்பாட்டில் வகுக்கணும். இப்போ பாருங்கள், 6 2 12ன்னு வரும், மிச்சம் 1. அடுத்து புள்ளி இருக்கா? அடுத்த நம்பர் கீழே இறக்குவோம், அதுக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, அப்போ இங்கே புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போது அடுத்த நம்பர் கீழே இறக்கணும் அப்படின்னா 16ல் 8 2 16. அடுத்து 6 கீழே இறக்கணும், 6 கீழே இறக்கணும் அப்படின்னா 3 2 6 மிச்சம் 0 தான். அப்போ இந்த 0வை கீழே இறக்கிடலாம். அதாவது இங்கே கொஸ்டின்ல இருந்த டைரெக்டாக அந்த 0வே கீழே இறக்குறனால இங்கேயும் 0 போடணும். ஓகேவா? இப்போ 0 போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வருது? 6.830ன்னு வருது. நம்மளுக்கு 2 டிஜிட் இருந்தால் போதும். அப்போ 6.83, அதாவது எக்ஸோட வேல்யூ 6.83. ஓகேவா? மீட்டர். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கோபுரத்தின் உயரம் x = 6.83 மீட்டர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.